Thank you for choosing Ults Magic Tarot Tamil. So, இன்னைக்கு as a request from Janani. ஸோ அவங்க வந்து ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்காக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் எந்த காம்பினேஷன் மூலியமாக டேரோ காம்பினேஷன் மூலியமாக நம்மளுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறது கவர்மெண்ட் ஜாபுக்காக பெக்யூலியராக அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வி ஹாவ் 6 கார்ட்ஸ் டு மேனிஃபெஸ்ட் இட். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தி ஹெரோஃபென்ட், தி சேரியட், டெம்பரன்ஸ், தி எம்பரர், ஜஸ்டிஸ், தி வேர்ல்டு. ஸோ இந்த 6 கார்ட்ஸுமே நம்மளுக்கு இங்கே மேண்டட்ரியாக தேவைப்படுது. ஸோ அப்போது இங்கே உங்களுடைய ஹேரஃபன் கார்டு வந்து ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய சிஸ்டமேட்டிக்கான ஒரு அப்ரோச்சுக்காக, கவர்மெண்ட் ஜாப் அப்ரோச்சுக்காக நம்ம இங்கே ஹேரஃபண்ட். சேரியட் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஃபோக்கஸ், எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் வந்தாலுமே அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு டெடிக்கேட்டடாக வர்றதுக்காக ஒரு ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக வர்றதுக்காக கூடியது சேரியட்டாக நம்ம இங்கே வந்து நோட் பண்ணியிருக்கோம். டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே பேலன்ஸ், எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் அடாப்ட் பண்ணி கொண்டு போய் உங்கள் டெஸ்டினேஷனில் கரெக்டாக கொண்டு போய் ஃபிட் ஆகிறதுக்காக. அடுத்தது இங்கே நம்ம எம்பரர். எம்பரர் எப்போவுமே லீடர்ஷிப், அத்தாரிட்டி, ஸ்டெபிலிட்டிஸ், அந்த மாதிரி ஒரு வேல்யூயபிள். அப்போனா ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு வேல்யூபிளான ஒரு கார்டு. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயோ இல்லை வந்து லிஸ்ட் பண்ணுறதுலையோ எல்லாத்துலேயுமே ஃபேர்னஸ், ஹானஸ்டி, இன்டெக்ரிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையணுங்கிறதுக்காக நம்ம இங்கே ஜஸ்டிஸை வச்சுருக்கோம். அடுத்தது வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட், அச்சீவ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தருணத்துக்காக நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ட்ரீமை, அதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரீமை மேனிஃபெஸ்ட் கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ இந்த 3 யூனியன் சர்க்கிள்ஸ்குள்ளே நம்ம எதை வச்சு நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா த சன். ஸோ த சன் கார்டை தான் நம்ம வந்து சென்டரில் வச்சு நம்ம வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நம்ம வந்து எழுத போகிறோம். ஏன்னா சன் வந்து எப்போவுமே அது வந்து ஒரு சக்ஸஸ் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அபண்டன்ஸ், ப்ராஸ்பரிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துமே நம்ம வந்து சன் அப்படின்னு குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரிய தேவர் தான் நம்மளுக்கு வந்து தேவர்களுடைய கடவுளும் கூட, அதாவது ராஜா. ஸோ அப்போது நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்காக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும் போது இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம சன் டேரோ கார்டை வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ 3 சர்க்கிள்ஸில் நம்மளுக்கு என்னென்ன வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்ட்ரென்த், ஆப்பர்ச்சுனிட்டி, பேலன்ஸ். ஸோ இன்னர் ஸ்ட்ரென்த்தில் உங்களுக்கு தேவையான அஃபர்மேஷன்ஸை ஒரே லைனில் வர மாதிரி எழுதிக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி ஒரே லைனில், பேலன்ஸ் ஒரே லைனில். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் இன்னர் ஸ்ட்ரென்த்தும் இருந்தால் என்ன கிடைக்கும், இன்னர் ஸ்ட்ரென்த்தும் பேலன்ஸும் இருந்தால் என்ன கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டியும் பேலன்ஸும் இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சர்க்கிளில் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு இருக்குதுன்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருப்போம். சரி இந்த கோலை நம்ம அட்டைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கர்வம் இருக்கும். அந்த டிட்டர்மைனோட அந்த இதை வச்சு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஜாபோடைய கண்டென்ட், அதாவது ஜாபோடைய உங்களுக்கு கவுண்ட்டு, இத்தனை நபர் வேணும் அத்தனை நபர் வேணுங்கிறது ஒரு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் படிக்கிறதுக்காக எவ்வளோ நிறைய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரலாம். ஓகே இது இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போச்சு, அத்தனை நாள் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு தெரிய வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் அப் டு டேட்டாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து இருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எமோஷ்னல் பேலன்ஸ்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து
உங்களுடைய படிப்புலேயும் உங்களுடைய ஹெல்த்லேயும் ஈவனாக பேலன்ஸ்டாக நீங்கள் கொண்டு போகிறதா இருக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்லீப் அண்ட் ஸ்டடி பேலன்ஸ் எது வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய எண்ணிக்கிட்டே போகலாம். ஏன்னா வந்து ஒரு கான்செப்ட் எடுத்தோன்னா நம்ம நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றும் யூஸாக இருக்கும். எமோஷனல் பேலன்ஸ் வரும்போது கண்டிப்பாக நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாஸ்தியாகிடும். ஸோ அப்போ நம்ம இன்னர் ஸ்ட்ரென்த்து பேலன்ஸும் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னர் ஸ்ட்ரென்த்தும் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு நிறையா அது ரெண்டுமே நல்லா சேரும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரெக்டான டைமில் கரெக்டானதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு அமையும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜாப் அண்ட் தென் அந்த விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அந்த பொசிஷனுக்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கிட்ட என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பேலன்ஸ் இதை வந்து நம்ம மீட் அவுட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து படிக்கிறது எல்லாமே மனசில் இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும். அந்த டிமாண்டை வந்து நம்ம பூர்த்தி செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து டர்புலன்ஸ் ஆகாமல் ஒரு நிலையாக இருந்து அதை நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஸ்டாமினா, மென்டல் ஸ்டாமினா இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இன் ஆர்டர் டு கெட் யூ கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் வந்து ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேரோ கார்ட்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து அசார்ட் பண்ணாமல், அதாவது மாற்றி ஏற்றி போடாமல் இதே அலைன்மெண்ட்டோடு நீங்கள் யூஸ் பண்ணணும். மேலே எந்த 3 வச்சுருக்கோம், கீழே எந்த 3 வச்சுருக்கோம், அந்த 3 அப்படியே நம்மளுக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ அந்த ஆல்டர்னேஷன் மட்டும் மாற்றாமல் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.